சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இந்த மாசி மாதம் முழுவதும் குலதெய்வத்திற்கு நம்ம செய்ய வேண்டிய வழிபாடு என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மற்ற மாதங்களுக்கு இல்லாத சிறப்பு இந்த மாசி மாதத்திற்கு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட தோஷங்கள் விலகணுமா, மாசி மாதத்தில் விநாயகரை வணங்கினா போதும். நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணுமா, இந்த மாசி மாதத்தில் நம்ம சிவபெருமானை வணங்கினால் போதும். அது மட்டும் இல்லை, விஷ்ணு பகவான் வாராக அவதாரம் எடுத்து பூமியை மீட்ட மாதம் இந்த மாசி மாதம். ரொம்ப சிறப்பு வாய்ந்த மாதம். இந்த மாதத்தில் நம்ம என்ன வேண்டி ஒரு தெய்வத்தை விரதமிருந்து விளக்கேற்றி வழிபாடு செய்கிறோமோ கண்டிப்பாக கை மேலே பலன் தரக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த மாசி மாதம். நம்ம புதுசாக ஏதாவது ஒரு கலைகள் இல்லை ஏதாவது ஒரு படிப்பு நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க, அதற்கு ரொம்ப ரொம்ப உகந்த மாதம் இந்த மாசி மாதம் தான். இந்த மாசி மாதத்தில் தான் சிவபெருமானுக்கு முருகப்பெருமான் உபதேசம் செய்த மாதமும் இந்த மாசி மாதம் தான். பல சிறப்புகள் இருக்குது. அதுலேயும் பெண்களுக்கு குறிப்பாக தாலி கயிறு மாற்றி கொள்வதற்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான மாதம் இந்த மாசி மாதம் தான். அதற்கு ஒரு பழமொழியே இருக்குது, மாசி கயிறு பாசி பிடிச்சி போகும் அப்படின்னு. பெண்கள் இந்த மாதத்தில் தங்களோட தாலி கயிறை மாற்றிக்கொள்வது அவர்களுக்கு தீர்க்க சுமங்கலி பாக்கியத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் குறிக்கின்றது. இவ்வளவு சக்தி வாய்ந்த மாதத்தில் நம்ம எந்த தெய்வத்தை வழிபாடு செய்கிறதுக்கும் முன்னாடி நம்ம குலதெய்வத்தை வணங்கணும். நம்ம குலதெய்வத்தின் அருள் இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய மற்ற இஷ்ட தெய்வங்கள் நம்ம வேண்டுறதற்கான பலன்களும் நமக்கு கிடைக்கும். அதற்கு நம்ம என்ன செய்யணும், என்னங்க இந்த மாசி மாதத்தில் நாங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போகணுமா, எங்களுக்கு மாசி சிவராத்திரி தாங்க குலதெய்வ பூஜை, இப்போயே நாங்கள் போகணுமா, இல்லைங்க எங்களுக்கு பங்குனி உத்திரம் தாங்க குலதெய்வத்துக்கு வருடாந்திர பூஜை நடக்கும், நாங்கள் இப்போ போகிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் குலதெய்வ கோவிலுக்கு போக வேண்டும் அப்படின்னு நான் சொல்லலை. குலதெய்வ கோயிலில் விசேஷம் இருக்குது, இல்லை இந்த மாசி மாதத்தில் குலதெய்வ கோயிலுக்கு போகலான்னா தாராளமாக போகலாம். அது ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தரும். ஆனால் உங்கள் வீட்டில் நீங்கள் எந்த தெய்வங்களை கையெடுக்கிறதாக இருந்தாலும் முதல்ல உங்கள் குலதெய்வத்தை கையெடுத்து வணங்கிய பிறகு நீங்கள் மற்ற தெய்வத்தை வணங்கும் போது உங்களோட வேண்டுதல் ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக நிறைவேறும். அதற்கு உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு துணையாக நிற்கும். இப்போ நாங்கள் குலதெய்வத்தை அன்றாடம் வணங்கிக்கிட்டு தானே இருக்கோம். இப்போ எப்படி நாங்கள் புதுசாக வணங்குறதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாசி மாதம் முழுவதுமே உங்கள் வீட்டில் குலதெய்வ விளக்கு ஏற்றுறீங்க பார்த்தீங்களா, அதில் குறிப்பாக இந்த ஒரு பொருள் சேர்த்து நீங்கள் விளக்கு ஏற்றும் போது உங்கள் குலதெய்வத்தின் அனுகிரகமும் உங்கள் வீட்டில் சுபகாரிய தடைகள் ஏதாவது இருந்தால் அந்த தடைகள் நீங்குவதையும் கண்கூட உங்களால் பார்க்க முடியும். அது என்ன பொருளுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். குலதெய்வ விளக்கு அப்படின்னா தங்கம் வெள்ளி விளக்கை விட ரொம்ப ரொம்ப சிறந்த விளக்கு, உயர்ந்த விளக்கு மண்ணகல் விளக்கு தான். மண்ணகல் விளக்கில் ஒரு தட்டு வச்சு அதன் மேலே மண்ணகல் விளக்குக்கு சந்தன குங்குமம் பொட்டு வைத்து, குலதெய்வம் தெரியாதவர்களும் குலதெய்வ படம் எங்கள் வீட்டில் இல்லை, குலதெய்வ படம் வீட்டில் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறவங்களும் தாராளமாக இந்த விளக்கை நீங்கள் ஏற்றினாலே போதும். அதில் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 எண்ணெய்கள், அதாவது நெய், நல்லெண்ணெய் மற்றும் இழுப்பெண்ணெய், இந்த 3 எண்ணெயில் உங்களுக்கு எந்த எண்ணெய் கிடைக்கின்றதோ அந்த எண்ணெயில் நீங்கள் தாராளமாக ஏற்றலாம். அதில் இழுப்பெண்ணெய் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு. அந்த எண்ணெயில் நீங்கள் உங்களுக்கு சுபகாரிய தடைகள் விலகணுமா, அப்போ சிகப்பு கலர் திரி போடுங்க. உங்களுக்கு செல்வம் சார்ந்த பிரச்சனைகள், அதாவது பணம் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு சரியாகணுமா, பச்சை நிற திரி போடுங்க. இல்லைங்க எங்கள் வீட்டில் எல்லா பிரச்சனையும் இருக்குது, எல்லாமே சரியாகணுங்க, உடல் தேக ஆரோக்கியம் எல்லாமே வரணுங்க அப்படின்னா கண்டிப்பாக வெள்ளை நிற பஞ்சு திரி போடுங்க. இரட்டை திரி போட்டு அந்த நெய்யோ இல்லை நீங்கள் நல்லெண்ணெய்யோ இல்லை இழுப்ப எண்ணெயோ நீங்கள் ஊற்றிய எண்ணெயில் 2 சொட்டு தேன் கலந்து அந்த தீபத்தை ஏற்றுங்க. அதுவும் இந்த மாசி மாதம் மட்டுமே இந்த தேன் கலந்து நம்ம தீபம் ஏற்றணும். இது போல் செய்யும்போது மங்கள மாதமாகிய இந்த மாசி மாதத்தில் நமக்கு உள்ள அனைத்து தடைகளும் விலகும், நமக்கு ஏற்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் விலகும். உங்களுக்கு இனிமே நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் வெற்றி மட்டுமே கொடுக்கும். அதற்கு உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு துணையாக இருக்கும். அந்த விளக்கு ஏற்றும் போது உங்கள் குலதெய்வத்தின் பெயர் தெரிகிறவங்க ஓம் என் குலதெய்வம் நமக, ஓம் என் குலதெய்வம் நமக அப்படின்னு சொல்லிக்கொண்டே அந்த தீபத்தை ஏற்றுங்கள். இது போல் நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக அந்த தீப ஒளியில் உங்கள் குலதெய்வத்தை உங்களால் பார்க்க முடியும்.
இப்போ ஒரு சில பெண்கள் கேட்கலாம், மாதவிடாய் பிரச்சனை தான் பெண்களுக்கே இருக்கே, நாங்கள் என்ன பண்ணுறது அந்த நேரத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதவிடாய் காலம் 3 நாள் 5 நாளை விட்டுட்டு பாக்கி நாட்களில் இந்த மாசி மாதம் முழுவதும் உங்கள் வீட்டில் இந்த தீபத்தை ஏற்றி வாருங்கள். அது உங்கள் குலதெய்வத்தை வேண்டி நீங்கள் ஏற்றும் போது கண்டிப்பாக இந்த மாசி மாதத்தில் நீங்கள் மற்ற தெய்வங்களை வணங்கும் போது உங்கள் வேண்டுதல் விரைவில் நிறைவேறும். அதற்கு உங்கள் குலதெய்வம் உங்கள் துணையாக நிற்கும். அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நீங்களே அடுத்த முறை எங்களோட சொல்லுவீங்க, நான் அந்த விளக்கு ஏற்றுனேன், எங்களோட வீட்டில் சுபகாரிய தடைகள் விலகி எங்கள் வீட்டில் திருமணம்லாம் வைக்கிறோம் அப்படின்னு நீங்களே எங்களோட கமெண்ட்ஸில் கண்டிப்பாக பதிவிடுவீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப 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 சக்தி வாய்ந்த எளிய வழிபாடு தான். நம்ம முன்னோர்கள் பல விஷயங்கள் நமக்கு எளிமையான முறையில் பல விஷயங்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம மறந்து இல்லை ஆன்மீகம் குலதெய்வத்தை வணங்குறது தெய்வத்தை வணங்குறதுனா நிறைய பொருட்செலவு செய்தால்தான் தெய்வம் அருள்பாலிக்கும் அப்படிங்கிற ஒரு போர்வைக்குள்ளே நம்ம இருக்கோம். உள்ளன்போடு நம்ம ஏற்றி வைக்கிற இந்த விளக்கு உங்களுக்கு பல தெய்வங்களின் அனுகிரகத்தை நீங்கள் வீட்டில் இருந்தே பெற முடியும். அவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த வழிபாடை எல்லாரும் செஞ்சு பாருங்க, கண்டிப்பாக கை மேலே பலன் கொடுக்கும். இதில் இன்னுமே பலரும் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இன்றைக்கி குலதெய்வ விளக்கு ஏற்றுறோம், மறுநாள் அதே எண்ணெயில் அதே திரியில் ஏற்றலாமா, இல்லை புது திரி போட்டு தான் ஏற்றணுமா? நம்ம முன்னோர்கள் எப்போதுமே திரியை மாற்றணும் அப்படின்னு சொல்லவே இல்லை நமக்கு. அதே போல் ஒரு பொருளை தூக்கி வேஸ்ட்டாக கீழே போடணும் அப்படிங்கிறத சொல்லவே இல்லை. ஒரு திரி இருந்துச்சு அப்படின்னா அதை முனையை மட்டும் இன்றைக்கி நீங்கள் ஏற்றுனீங்க அப்படின்னா அடுத்த நாள் கொஞ்சம் சொரப்பான பகுதி இருக்கும், அதை எடுத்துட்டு அதை கையால் தேய்ச்சினாலே வந்துடும். அதை எடுத்த பிறகு அடுத்து அதே திரியில் நீங்கள் தாராளமாக ஏற்றலாம். மீதம் இருக்கும் அதே எண்ணெயில் கூட நீங்கள் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தாராளமாக அந்த விளக்கு ஏற்றலாம். ஆனால் ஒவ்வொரு நாளும் 2 சொட்டு தேன் மட்டும் அதில் கலந்துக்கிட்டே வாங்க. 2 சொட்டு தாங்க கலக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு 2 வேண்டுதல் இருந்தால் 2 சொட்டு கலங்க, இல்லை 3 வேண்டுதல் இருந்தால் 3 சொட்டு கலங்க. 3 வேண்டுதலுக்கு மேல் வைக்க வேண்டாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு தெய்வத்தை வணங்கும்போது ஐயோ அது சரியா இல்லை இது சரியா இல்லை அப்படின்னு ஒரே நேர்கோட்டில் நீங்கள் ஒரு வேண்டுதல் வச்சு நீங்கள் அந்த தீபம் ஏற்றும்போது அது சீக்கிரமாகவே நிறைவேறத கண் கூட உங்களால் பார்க்க முடியும். 3 4 5 வேண்டுதல்லாம் நம்ம கடகடன்னு வைக்கும்போது ஒரு நாள் அந்த வேண்டுதலை சொல்லுவோம், ஒரு நாள் அதை சொல்ல மாட்டோம். அது நமக்கே ஒரு மனக்குழப்பத்தை கொடுக்கும். அதனால் முடிந்த அளவுக்கு 3 வேண்டுதல் 1 வேண்டுதல் 2 வேண்டுதல் அதை மட்டுமே வைங்க. மன தெளிவோடு நம்ம தெய்வத்தை வேண்டும் போது கண்டிப்பாக அதற்கான பலன் சீக்கிரமாக கிடைக்கும். மனக்குழப்பத்தோடையே நம்ம தெய்வத்திடம் வேண்டும் போது கண்டிப்பாக நம்ம மனசும் நல்லா இருக்காது. அது சாமி கும்பிட்ட ஒரு திருப்தியே கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது. முடிந்தவரை முழு நம்பிக்கையோடும் மன தெளிவோடும் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த தீபத்தை ஏற்றுங்க. இந்த தீபத்தை ஏற்றுவதற்கு தனியாக நேரம் இருக்கின்றதா அப்படிங்கிறீங்கன்னா, நீங்கள் எப்போ தூங்கி காலைல எந்திரிக்கிறீங்களோ எந்திரிச்சு குளித்து முடித்த பிறகு ஒரு நேராக உங்கள் பூஜை அறையில் போய் தாராளமாக இந்த விளக்கை நீங்கள் ஏற்றலாம். கண்டிப்பாக இந்த வீடியோவில் வேறு ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் மறக்காமல் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் குலதெய்வத்தின் பெயர் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.